சொல்லுங்க கடக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? கண்டிப்பாம்மா. கடகராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம் சொல்லலாம். கடந்த 2 1/2 வருஷத்துல கடகம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாதும்மா. நெறைய கடகராசி வந்து பாருங்க வேலை இழந்தாங்க. குடும்பத்த விட்டு பிரிஞ்சாங்க. பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்க. நாங்க தான் வந்து பாருங்க குடும்பம் இவ்ளோ பெருசா டெவலப் ஆகுறதுக்கு நாங்க தான் எங்க வீட்டுக்காரர் தான் காரணமா இருந்தாரு. ஆனா சொத்து பிரிக்கும்போது எல்லாருக்கும் இவ்ளோ குடுத்தாங்க. எங்களுக்கு இவ்ளூண்டு குடுத்தாங்க. அது கூட குடுக்கலைங்க. அப்படின்ற மாரி சொல்றது. அதே மாதிரி பாருங்க சமுதாயத்துல அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சோம். எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. குழந்தைங்களாவது நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு எங்க குழந்தைங்க தான் எங்கள பெருசா அவமானப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்துனாங்க. அதுக்கும் மேல உடல் சார்ந்த உபாதைகள்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆக சனி எல்லாத்தையும் புடுங்கிட்டான். எதுவுமே மிச்சம் வைக்கல. உயிர் மட்டும் தாங்க மிச்சம். உயிர் மட்டும் தான் சொச்சம். இப்படி நம்ம கடகத்த பத்தி பேசும்போது கடைசி ஒரு 2டே 2 கமெண்ட்டாவது கடகன் கிட்ட இருந்து இப்படி வருமா? அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கவலையே படாதீங்க. இப்ப சனி பெயர்ச்சி உங்களுக்கு எக்ஸலன்ட்டா இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியா அமர்ந்திருக்கார். பொதுவா சனி வந்து பாருங்க உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பாக்கியம் அப்டின்னா பேர்லயே இருக்கு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது அத்தனையும் சனி பகவான் குடுத்துருவார். ஏன் புடுங்குனாரு? ஏன் இப்ப குடுக்க போறார்? அது அவருக்கு குடுக்கப்பட்டிருக்க விதிம்மா. குடுக்கப்பட்டிருக்க வேலைய எல்லளவும் வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சம் சொச்சம் வைக்காம குடுக்கக்கூடியவர் யாரு? அப்டின்னா அவர் தான் சனி பகவான். ஆக இப்போ உங்களுக்கு பாக்கிய சனி என்னம்மா குடுப்பான்? எல்லாமே குடுப்பான். எதுக்கு உங்களுக்கு பஞ்சம்? வேலைக்கு பஞ்சமா? படிச்சு முடிச்சுட்டு இருக்க கடகம். இதுவரைக்கும் பெருசா நல்ல வேலை கிடைக்கலையா? இப்ப நல்ல வேலை கிடைக்கும். கடகம் வந்து பாருங்க, சனி பகவான் ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாரு அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய குடுப்பாரு. நம்ம ஒத்தையா ரெட்டையா போட்டுட்டே இருக்கக்கூடாது. குடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிய சாலிடா வந்து பயன்படுத்திட்டு, எனக்கு படிப்பு ஜாஸ்தி. எனக்கு ரூ. 1,00,000 வேலை இருந்தா தான் அந்த அளவுக்கு தகுதி இருக்கு. ரூ. 1,00,000 வேலை கிடைச்சா தான் செய்வேன். அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ரூ. 60,000 வேலை கிடைக்குதுன்னா கூட டக்குன்னு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அந்த வேலையிலிருந்து முயற்சி அப்படின்றது நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, ஏணி மாரி குட்டி, 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 குட்டி ஏணியில ஏறி கடைசி டெஸ்டினி அடைஞ்சிடுவீங்க. கவலை வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசைப்பா. என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. என்ன கனவு? எனக்கு பென்ஸ் கார் வாங்கணும். உடனே எல்லா கடகமும் நாங்க எல்லாருமே பென்ஸ் கார் வாங்கிடுமா? அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதாவது அவங்கவங்களுடைய செய்யக்கூடிய தொழில், படிப்பு, வாழ்வாதாரத்துக்கு ஏத்தா மாரி உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை, குரோனிக் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்மனது ஆசை. எனக்கு பல 100 ஆசை இருக்குமா, அதுல சில ஆசைகளாவது கண்டிப்பா சனி பகவான் நிறைவேத்தி வைப்பார். கவலையே பட வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை. இப்ப நான் நல்லா படிச்சுட்டேன். நல்லா சம்பாதிக்கிறேன். பென்ஸ் கார் வாங்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆ இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசை. வாங்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நல்ல இடத்துல நான் ஸ்கூல் போகும்போது, வரும்போது, காலேஜ் போகும்போது, வரும்போதெல்லாம் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி பார்ப்பேன். இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் கனவு கண்டிருக்கேன். அந்த வேலை இப்ப நடந்துச்சு. அந்த வேலை இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு. அப்படின்ற அமைப்பு. அதே மாரி பாருங்க, அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஹையர் எஜுகேஷன் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா படிக்கலாம். தம்பி, தங்கச்சிய முழுசும் நம்புறீங்க அப்படின்னா தப்பு இல்ல. தாராளமா நம்புங்க. என் தம்பி, தங்கச்சி தாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மகன் மாதிரி. அவன நம்பி தான் நான் முழுசும் ஸ்தாபனத்த ஒப்படைச்சிருக்கேன். அப்படின்னாலும் அது மேல உங்களோட பார்வை அப்படின்றது பதியணும். நம்மளோட முயற்சி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, கடன் குடுக்காதீங்க. ஆல்ரெடி கடந்த 2 1/2 வருஷத்துல நாங்க பட்ட கஷ்டமே, கடனே ஜாஸ்தி இருக்குமா, இந்த காலகட்டம் பூர்வீகத்துல சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா, அத வியாபாரம் பண்ணி கடன அடைக்கிறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கடுமையான உழைப்பு அப்படின்றத நம்ம மூலதனமா போட்டா, கண்டிப்பா எல்லா விதத்திலயும் பாக்கியம் அப்படின்றது வரும். ஹையர் எஜுகேஷன் ஃபாரின் போணும், இல்ல வெளிநாட்டுல விசா கிடைக்கலைங்க, அதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னாலும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா அமையும். உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா, பலன எல்லளவும் மிச்சம் வைக்காம குடுக்க சனி பகவான் ரெடி. ஓகே மேம். கடக ராசி வந்து சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அ ஆழ்மனது ஆசைகள் எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல வந்து கடக ராசிக்கு வந்து நிறைவேறும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. கடக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? கடகராசி. கடகராசின்னு சொல்லும்போதே காலபுருஷனுக்கு சுகஸ்தான ராசின்னு சொல்லக்கூடியது கடகராசி. அதாவது எமோஷ்னலா எந்த ஒரு இடத்துலயும் எமோஷ்னலா பிளாக்மெயில் பண்ணணும்னா கடகராசிக்காரங்க கரெக்டா மாட்டுவாங்க. குழந்தை கூட தப்பு செஞ்சுட்டு கூட அழுதுருச்சுன்னா, அம்மா அவ்வளோதான் ஆஃப். நீ என்ன தப்பு வேணா செஞ்சுக்கோடான்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த கடகராசிக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா அஷ்டம சனி. அதுவும் வந்து
ஒரு ஆயுள் தண்டனை இல்லை, ராகுவோட அஷ்டமத்துல உட்கார்ந்து 2 ஆயுள் தண்டனை. அதுவும் எப்படி இந்த 1.5 வருஷத்துல படுத்து எடுத்துருச்சு. ஒரு சிலருக்கு அந்த ராகு தசையோ சனி தசையோ இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டு, 8ல இருக்கிற சனி ராகு ஒரு ஜாக்பாட்டை கொடுத்துச்சு. சொத்து பேர்ல வந்திருக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்துருக்கோம். ஆனாலும் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துலயும் இனம் புரியாத ஒரு இரிட்டேஷனை பார்த்துருப்பாங்க. இந்த 2 ஆயுள் தண்டனையும் விடுதலை கிடைக்கக்கூடியதா இப்ப சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்த ஒரு பஞ்சாயத்துல இருந்து வெளியில வர போறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சக்சஸே கடகராசிக்கு. கடகராசிக்கு அஷ்டமத்துல ராகு இருக்கட்டும், 2ஆம் இடத்துல கேது வந்து பணத்தை தடை பண்ணட்டும், என்ன வேணா செய்யட்டும். ஆனா சனின்னு சொல்றவர் வந்து இந்த கடகராசிக்கு சப்தமஸ்தானம் 7ஆம் பாவ கேந்திராதிபதி. அவர் போய் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணத்துல ஏறுறது மிகப்பெரிய ஒரு யோக காலம்னே சொல்லலாம். நேர்மையா இருக்கேங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய வரன் வரல, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வரல, என்னை துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்து. ஏன்னா அஷ்டமத்துல இருந்து இந்த துரோகம், நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து விடுவிச்சு இவங்க பக்கத்தோட நியாயங்கள், இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் எல்லாம் இப்ப வெளிவரக்கூடிய காலகட்டம். நிறைய பாலிடிக்ஸ்ல கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடகராசியில இருக்கிறவங்க படு அவஸ்தைப்பட்டாங்க. சில பிளாக்மெயில்ஸ்ல, சில விஷயத்துல பிரச்சனைகளை அவஸ்தைப்பட்டாங்க. எல்லாம் இப்ப அவங்க மேல தவறில்லாத விஷயத்த வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமா இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்தது இதுல நம்ம பிளஸ் சொல்லிட்டோம். ஒரே ஒரு விஷயம் எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லீகல் இது சார்ந்த விஷயத்துல, அது காதலா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்துல கடகராசிக்காரங்களுக்கு இப்ப வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டா கட் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சனி வந்து பாக்கியஸ்தானத்துல போறாரு, நிறைய பயணிக்க போறீங்க, வீட்டிலே முடங்கி கிடக்குங்க, நான் எங்கெங்க போறேன் இப்ப. ஏன்னா சனின்னு சொல்லும் போது பரதேசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா பரதேசமா சுத்திக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு. ஆனா இது பாக்கியஸ்தானத்துல இருக்குன்னா நிறைய கோவில் யாத்திரைகள். நான் நேர்ந்துக்கிட்டேன், இந்த கோயில் பேசினேன், திடீர்னு வந்து சொன்னாங்க, வீட்டுல ஓகேன்ட்டாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. சொந்த தொழில்ல இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி நேயர்கள். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெரிகோஸ் வெயின், நரம்பு சம்பந்த சென்சிட்டிவான நர்வ்ஸ் வந்து அட்டாக் ஆகுது. அது ஹார்ட்டுக்கு கூட நீங்க சொல்லிக்கலாம், கை காலுக்கு கூட சொல்லிக்கலாம். ஆனா அந்த நரம்பு மண்டலம் அப்படின்ற விஷயம் நம்ம உடம்பை போத்தி ஃபுல்லா தோல் இருக்கிற மாதிரி உடம்பு ஃபுல்லா நரம்பு மண்டலம், அதுல சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய நர்வ்ஸ் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி. சரி, கடகராசிக்கு இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 8ல இருந்தார் சனி பகவான். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை மட்டும் தான் இல்லாமல் இருந்துச்சு, மற்ற எல்லாம் சண்டை பஞ்சாயத்து. அவங்க வந்து அதாவது இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் எமோஷனல் சொல்லிட்டோம், அடிதடி சண்டையை விட பேசாம இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார வருத்தப்பட்டுக்கிட்டது தான் நிறைய இருந்திருக்கும். சரி, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்துல வரக்கூடிய பயிற்சி நல்ல வெற்றியையும் சக்சஸையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் கோவில்களுக்கு யாத்திரை நடைப்பயணமாக செல்றது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னைக்கு சனிக்கிழமை பக்கத்துல இருக்க பைரவர் கோயிலுக்கு நான் போறேன், நடந்து போங்க. அதுக்கான அதாவது இந்த கடகம் சொல்லும்போது நீங்க அதுக்காக உணர்தல் பூறுதலாக போறது தான் சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த அஷ்டம ராகுவா இருக்கட்டும், இந்த பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனியுடைய யோகமா இருக்கட்டும், பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றம். கால பைரவருடைய வழிபாடு மிக சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். முருகர் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். என்னால கோயில் போக முடியாது, சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் சனிக்கிழமைனா ஒரு தயிர் சாதம் தானம் கொடுங்க. யாருக்கு வேணா கொடுங்க. ஆனா கொடுத்த சாதம் உடனே சாப்பிடக்கூடிய பசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தானம் மிகப்பெரிய ஒரு தர்மமாகவும் உங்க கர்மா கிளென்ஸ் பண்ணி யோகமாகவும் மாத்தி கொடுக்கும். ஓகே மேம். கடக ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுக்காக என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார், நீங்க சொல்லுங்க, கடக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு?
அதாவது கடகராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு இப்போ போகிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமாக தான் நம்மளுடைய கடகராசிக்கு பிரச்சனையா, 2.5 வருஷமாக தான் கஷ்டத்தில் இருக்காங்களான்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 7.5 வருஷமாகவே மகர ராசிக்கு எப்படி 7.5 இருந்துச்சோ அதே மாதிரி நாங்களும் ஒரு 7.5 சந்தித்த மாதிரியே இருக்குது, வாழ்க்கையில் எல்லாமே 7.5ஆவே போச்சு அப்படிங்கிற சூழ்நிலை தான் கடகராசிக்காரங்க இருந்தாங்க. அதாவது யாருக்கு பிரச்சனைனாலும் போய் கடகராசிக்காரங்கிட்ட சொன்னால் போதும், அவங்க அந்த பிரச்சனையை வாங்கிக்கிடுவாங்கன்னு இவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத கூட இருக்கவங்க ப்ராப்பராக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான், அம்மா எப்படி ஒரு குழந்தைகள் 5 குழந்தை இருந்தாலும் சரி 5 குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும்னு நினைக்காங்கல்ல, அதே மாதிரி தான் நம்மளோட கடகராசிக்காரங்க கூட இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு முடிஞ்சளவு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி தாங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நம்ம கீழே கமெண்ட்ஸ் உண்மையிலே வர்றது என்னென்னா, உயிர் மட்டும்தாங்க மிச்சம், அப்படித்தான் வரும், ஏன்னா அப்படித்தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட பொருளாதார விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க. இந்த 2.5 வருஷத்தில் கையில் இருக்க காசை ஃபுல்லும் தானம் பண்ணியாச்சு, கையில் இருக்க காசை ஃபுல்லும் யாருக்கையாவது கொடுத்தாச்சு. அப்படிங்கிற நிலைமையில் இருக்க கடகராசிக்கு இந்த காலகட்டம் சனி பகவான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டேன், என் குடும்பம் எனக்கு புரிஞ்சுக்கிறவே இல்லை, நான் குடும்பத்து மேலே ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுறதுக்கான ஒரு பாக்கியம் உறுதியாக உண்டு. தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 ஸ்தானம் 3 விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் இயங்க போகுது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதே போல் இந்த காதலில் சிக்கிக்கிட்டு சின்ன பண்ணமாக ஆனாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒரு 5 பேரை சொன்னீங்கன்னா அந்த 5 பேர் முதலாக இருக்கிறது கடகராசி தான். ஐயா நான் காதலில் ஏமாந்துட்டேன், என்னை காதலிக்கிறேன், அன்பு காட்டுறேன்னு சொல்லி ரிஷபராசிக்காரங்களை எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரியே என்னையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கையை தூக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலம் இருந்துச்சு. இப்போ அவங்க மனசு தெளிவாக போகுது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 2வது வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா, நீங்கள் உங்களை ரொம்ப உருகி உருகி காதலிச்சு உங்களை விட்டு போனாங்கள்ல, அது ரொம்ப நல்லது. இன்னும் அந்த காதல் இருக்குது, கொஞ்சம் ஊசலாடுதுன்னா அந்த காதல் வெற்றி பெறும். உண்மையான காதல் கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி பெறும். போலியான காதலாக இருந்தால் இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக டிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி போயிடுவாங்க. போனவங்களை நினச்சி வருத்தப்படாமல் உங்களை நினச்சி சந்தோஷப்படுங்க, போயிட்டாங்க இனிமேல் நம்ம நல்லா இருக்கோம்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த காலம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், நீங்கள் கவனமாக ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று, நம்மளுடைய கடகராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கார். அப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன். நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு எப்பயுமே தயங்கினதே கிடையாது. அப்போ அதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படினாலும் முயற்சி எடுத்துருவீங்க. அடுத்தவங்க விஷயத்துக்கே முயற்சி எடுக்கிறவங்க உங்களுடைய விஷயத்துக்கு முயற்சி எடுக்காமல் போக போகிறீங்களா, முயற்சி எடுத்துருவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய அசால்ட்டுன்னா யார் ஃபோட்டோ கேட்டாலும் செல்ஃபி எடுத்து அனுப்பிடுறது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, டட்டருன்னு என்னென்ன ஆப்லாம் இருக்கோ அத்தனை ஆப்பும் உங்களுக்கு தான் இப்போ வைக்க போகிறாங்க. முடிஞ்ச அளவு புகைப்படங்களையோ உங்களுடைய வீடியோவையோ சமூக வலைதளங்களை பகிரும்போது யோசித்து பகிருங்க, ஏன்னா அதனால் பிரச்சனை வரும். இப்போ நம்ம அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறார் பார்த்தீங்களா, அவர் மீண்டு வருவார், மிகப்பெரிய ஒரு வெற்றி காண்பார்ங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து யாருக்குமே கடன் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட கேட்கும்போது அழுது அழுது கேட்பாங்க, ஃபீல் பண்ணி கேட்பாங்க, மனசு உருகி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடடா பாவமே குழந்தை அழுகுது, நம்ம நண்பன் அழுகுறானேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவீங்க. மாட்டிக்க போகிறது நீங்கள் தான். ஓகேவா? ஸோ கடன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டால் ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டே போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மாற்றமும் ஏற்றமும் கடகராசிக்கு சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். ஓகே சார். கடகராசி வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல அவங்க நலத்த பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா கஜலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க, கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 4வது ராசியாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு சனி பகவான் 8ல இருந்து 9க்கு வரப்போறாரு.
அப்போது 8ன்றது 8 ரீதியான தொந்தரவுல இருந்து இப்போ 9க்கு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 8ன்றது நோய், வழக்கு, வம்பு, அவமானம், அசிங்கம். சொசைட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீதியான அசிங்கத்தை பட்டிருப்பாங்க. சொசைட்டியை விடுங்க, வீட்லேயே ஒரு குடும்பத்திலேயே ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்காராலேயே அவமானப்பட்டிருப்பாங்க, அப்பாவால் அவமானப்பட்டிருப்பாங்க, பசங்களால் படப்பட்டிருப்பாங்க. இதுலேருந்து எல்லாமே இப்போ வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு நோய் இருந்திருக்கும். அந்த நோய் என்னன்றது கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு மர்ம நிலை நிலைச்சிருந்துருக்கும். அது இப்போ கரெக்டான ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு டாக்டர் கிடச்சிருப்பாங்க, இல்லை அதற்கான ஒரு மெடிசன் கிடச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 8ன்னு சொல்கிறது சொத்துலலாம் நிறைய ஏன்னா இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஏற்கனவே சொத்துல ஏதாவது பஞ்சாயத்தெல்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பஞ்சாயத்தெல்லாம் இப்போ 9க்கு வரும்போது கிளியர் பண்ணி கொடுப்பாரு. தந்தை வழி சொத்து எல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி 9க்கு சனி பகவான் வரும்போது நமக்கு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கௌரவத்தை கொடுப்பார். இவ்வளோ நாள் அவங்க எவ்வளோலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தடை தாமதம் ஒவ்வொன்றும் சந்திச்சாங்களோ அதுலேருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குது. அவங்க 2.5 வருடம் இல்லை, 5 வருடம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களாம் ஒரு 10 வருடமாகவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் இப்போது கடந்த ஒரு 3-4 வருடமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்கன்னா கடகராசிக்காரங்க. ஏன்னா அவங்க பாசத்துக்கு அடிமையாகக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நின்று இந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை வெளியிலேருந்து வாங்கியாவது கொடுத்துருவாங்க, இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டாவது கொடுத்துருவாங்க, இல்லை சொத்தை அடமானம் போட்டாவது கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா கடகராசிக்காரங்க. ஆனால் அவங்க பொறுமையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுனாமி பொங்குற மாதிரி தான் பொங்கி அப்படியே வரும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் திடீர் முடிவு எடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, திடீர் கோவப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ வரக்கூடிய ஆண்டு ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க பொறுமையாக நிதானமாக இப்போ வரக்கூடிய காலத்தை அவங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ வரப்போகிறார், குரு பயிற்சி ஆக போகுது. அப்போது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அவருடைய ராசிக்கு வர்றதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் மேன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடகராசிக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. கடகராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலனை தான் கொடுக்கும். இருந்தாலும் நீங்களும் சொல்றீங்க சில விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ஓவரால் கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம்.